கைஸ் யோலோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட்ல. எஸ் கைஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் ஸ்டில் பாசிபிள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ராகுல் டிராவிட் வேணா ஆர்ஆர்லேருந்து குவிட் ஆகட்டும், இல்லை நான் ஆர்ஆர்லேயே ஸ்டே பேக் பண்ணட்டும், பட் நான் வெளியில தான் போக போறேன், சிஎஸ்கேக்கு தான் ட்ரேட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சஞ்சு ஒத்த கால நிற்கிறாராமா. என்ன நடக்குது? சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் இங்கிலேருந்து பாசிபிளா? அண்ட் சஞ்சு சாம்சன் மட்டும் வெளியில் வர மாட்டார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ரூப் ஜுரெல் அண்ட் ரியான் பராகுமே ராஜஸ்தானை விட்டு வெளியில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துலாம். ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், சில பல நாளுக்கு முன்னாடி லைக் சஞ்சு இந்த மாதிரி ட்ரெயிலர் ஆக மாட்டார், ஆர்ஆர்லேயே ஸ்டே பேக் பண்ணிக்க போகிறார் சஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ராகுல் டிராவிடுமே குவிட் ஆனார். ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், லைக் சஞ்சு ஆர்ஆர்லேயே ஸ்டே பேக் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி. பட் சஞ்சு அப்படியெல்லாம் பிளான்ஸில் இல்லை போல இருக்கு. அவர் கண்டிப்பாக வெளியில் வர பிளானில் தான் இருக்கிறாரு. அண்ட் சஞ்சு மட்டும் வெளியில் வரல கைஸ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ரூப் ஜுரெல் அண்ட் ரியான் பராக் இவங்க 3 பேரு கூட ஒத்து போல. லைக் கேப்டன்சிக்காக தான், லைக் பராகுக்கு தான் இவங்க கேப்டன்சி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் த்ரூப் ஜுரெல் அப்படி கேப்டன்சி அவருக்கு கொடுத்தா வெளியில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் டீமே 3 பக்கமாக டிவைடாக இருக்குதுங்க. இன்ஃபேக்ட் 4 பக்கம் கைஸ். லைக் சஞ்சுக்கு கேப்டன்சி கொடுக்கணும் அப்படின்னு சில பேராக இருக்கலாம், ஜெய்ஸ்வாலுக்கு சில பேராக இருக்கணும், ஜுரேலுக்கு சில பேராக இருக்கணும், அண்ட் ரியான் பராகுக்கு சில பேராக இருக்கணும். ஜஸ்ட் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை கைஸ், ஈவன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் எல்லாருமே இப்படி தான் டிவைட் ஆகிருக்காங்களாமா. ஸோ உங்களுக்கு எதுவுமே ஒத்து போயிட்டு இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க டீமே உடஞ்சி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரியான் பராகுக்கு தான் அவங்க கேப்டன்சி கொடுக்க போகிறாங்க, சஞ்சு வெளியில் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரியான் பராகு கேப்டன்சி கொடுத்தா ஜெய்ஸ்வால் அண்ட் ஜுரெல் ஆர்ஆரை விட்டு குவிட் ஆகிடுறான் அப்படின்னு இருக்கிற பிளானில் இருக்கிறாங்களாமா. ஸோ இதில் கைஸ், பட் சஞ்சு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ரூப் ஜுரெல் இவங்க தான் இப்போ கேள்விக்குறி இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரேட் பற்றி பார்த்துக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டாக சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரேட் ரூமர் அப்படின்னு சில பல ஆர்டிகல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதை நம்பினேன், பட் அதெல்லாம் ஃபேக் தான் கைஸ். இன்னுமே சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் பாசிபிள் தான். பட் அது ட்ரேட் மூலமாக வர போகிறாரா இல்லை ஆப்ஷனில் போய் வர போகிறாரா தான் மெயின் கொஸ்டின். எப்படிடா ராகுல் டிராவிட் தான் குவிட் ஆகிட்டாரில்ல, அதுக்கப்புறமா எதுக்கு தான் சஞ்சு வெளியில் வர போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கைஸ், சஞ்சுக்கு ராகுல் டிராவிட் மேலே மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது கிடையாது. ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃப்ரான்ச்சைசி கூட அவருக்கு ஒத்து போகல. அதனால தான் அவர் கண்டிப்பாக நான் குவிட் ஆகிட்டேன், நீங்கள் ராகுல் டிராவிட் வேணாலும் தூக்கினா தூக்கிக்கோங்க, நீங்கள் எது வேணும்னா பண்ணிக்கோங்க, பட் என்ன விட்டுடுங்க ஆப்ஷனில் அப்படின்னு இருக்கிறாரு சஞ்சு. இல்லை கைஸ், எனக்கு புரியல. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு பிளானில் இருந்தாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் டிராவிடுக்கு மட்டும்தான் சஞ்சு சாம்சனுக்கு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போவே ராகுல் டிராவிடே சாக் பண்ணியிருக்காரு. லைக் இந்த மாதிரி சஞ்சு வெளியில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் டிராவிடை சாக் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. அதனால இங்கே கிளியரிஃபை கூட பண்ணிக்கலாம் கைஸ் நம்ம. லைக் சஞ்சு ராகுல் டிராவிட மட்டும்தான், ராகுல் டிராவிட் மேலே மட்டும்தான் வச்சுட்டு வெளியில் வரல அப்படின்னு சொல்லி. பிகாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் டிராவிட் பின்னாடியே சாக் பண்ணியிருக்கலாம். லைக் சஞ்சு இந்த மாதிரி சொன்னார்ல, லைக் நான் வேறு டீமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ அதுக்கு முன்னாடியே ராகுல் டிராவிட சாக் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அண்ட் சஞ்சு ராஜஸ்தான்லேயே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அவங்க பண்ணல அப்படின்னு இருக்கும்போது இங்கே என்ன கிளாரிஃபை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சுக்கு ராகுல் டிராவிட் கூட மட்டும்தான் அந்த பிரச்சனை போல். இன்ஃபேக்ட் ஹோல் மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை போயிருக்கு. ஸோ அதனால் சஞ்சு இங்கேருந்து கண்டிப்பாக ட்ரேட் ஆர் ஆப்ஷனுக்கு தான் போக போகிறாரு. இன்ஃபேக்ட் நம்ம ட்ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சஞ்சு ட்ரேட் ஆவாரா? எஸ் கைஸ், கேகேஆருக்கு ட்ரேடெல்லாம் நடக்கவே நடக்காது கைஸ். இன்ஃபேக்ட் கேகேஆர் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க, பட் இப்போது இல்லை கைஸ். லைக் அவங்க ரகுவன்சியை குரூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ட்ரேடெல்லாம் எங்களுக்கு ஒத்து வரலப்பா, நாங்கள் ரகுவன்சியை ட்ரேட் பண்ணி ரகுவன்சியை நம்ம குரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரகுவன்சி மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுமே தகுந்த பிளேயர்ஸ் கொடுக்கல, அண்ட் அவங்களுமே பேக் ஃபயர் அடிச்சிட்டாங்க சஞ்சு ட்ரேட்லேருந்து. ஸோ அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே டீம் சிஎஸ்கே தான். அண்ட் சிஎஸ்கேன்னு உங்களுக்கு தெரியும், லைக் எந்த ஒரு பிளேயருமே அவங்களுமே தரல லைக் சிஎஸ்கே. ஸோ அதனால சிஎஸ்கேக்கும் பேக் ஃபயர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது சஞ்சு கண்டிப்பாக ஆப்ஷனில் தான் வரப்போகிறாரு. இங்கே வந்து கிளியராக தெரியுது. அண்ட் ஏதாச்சும் பண்ணி சிஎஸ்கே சேஃபர் சைட்லேருந்து ட்ரேட் பண்ணால் நல்லதாக இருக்கும் கைஸ். பட் அதெல்லாம் நடக்காது. இன்ஃபேக்ட் சஞ்சு இப்போ ஆப்ஷனில் வரதா போகிறார், அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அண்ட் கிரிப்பர்ஸில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சஞ்சு இந்த மாதிரி ட்ரேட் ஆக மாட்டார். சஞ்சு இந்த மாதிரி ராஜஸ்தானே ஸ்டே பேக் பண்ண மாட்டார், பட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில பல ஆர்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் டிராவிட சிஎஸ்கே கோச் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கைஸ், இது ரெண்டுமே நடந்தால் கண்டிப்பாக சஞ்சு சிஎஸ்கே விட்டு வெளியில் போகிற அப்படின்னு சொல்லிடுவார். பட் மோஸ்ட்லி சிஎஸ்கே ராகுல் டிராவிடெல்லாம் சைன் பண்ண மாட்டாங்க. பட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ஸ்டில் பாசிபிள் தான். பட் கைஸ், இன்னொரு பெரிய
டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் ரீசென்ட்டா ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க. லைக் சஞ்சுக்கு கேப்டன் மாதிரி கேப்ஷனை விட்டு. ஸோ அதுதான் இங்கே இன்னொரு பெரிய டவுட்டாக கிரியேட் பண்ணுது. ஸோ சஞ்சு சாம்சன் எந்த மைண்டில் இருக்கார் அப்படின்னு தெரியல இப்போது. லைக் ஆர்ஆர்லே ஸ்டே பேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாரா, இல்லைன்னா நான் ட்ரேட் ஆகி இல்லைனா ஆப்ஷனுக்கு போய் வேறு டீமுக்கு போய்ட்டு அப்படி இருக்கிறாரா, அதுதான் கைஸ் இப்போ மெயின் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப குழப்பது கைஸ் எல்லாருக்குமே. இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்தர் அப்டேட்ஸுக்காக தான் வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுக்கு என்ன நினைக்குது இதை பற்றி அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.